ஹாய் கைஸ், நாங்கள் திண்டிவனம் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட 7th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. வி ஆர் ஸ்டெப்பிங் இன்டு 8th இயர். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக ப்ளெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திண்டிவனமில் இருக்க முனீஸ்வரர் குலதெய்வம் கோயிலுக்காக போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் கோயில் ரீச் ஆகிடுவோம். இன்றைக்கி அபிஷேகம் பூஜைலாம் இருக்குது. என்னென்ன பண்ணுறோன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், டைம் 8 o'clock ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலான்னு செங்கல்பட்டு கிட்டே இருக்க ஹோட்டல் சரவணபவன் வந்திருக்கோம். சாப்பிட போகலாமா? என்ன வேணும் உனக்கு? ஐஸ்கிரீம். வேறு என்ன வேணும்? பிரணயஸ்ரீ, பூரி ஓகேவா உனக்கு? பிரணன்யா சப்பாத்தி கேட்டாங்க, பட் இங்கே இல்லை, பூரி தான் கிடச்சிருக்கு அந்த அம்மாக்கு. பிரணன்யா பூரி ஓகேவா? இந்த 7 இயர்ஸில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? 7 இயர்ஸ் லைஃப்பில் நிறைய கஷ்டங்களும் பார்த்துருக்கேன், நிறைய ஹாப்பினஸும் பார்த்துருக்கேன். ஓகே, 8th இயரில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 8th இயர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸ்டெப் வச்சுருக்கேன். ஓகே, ஹோப் ஐ வில் கெட் அ பாசிட்டிவ் எனர்ஜி இந்த 8th இயர். ஓகே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை, என் கணவருக்கு தேவை, எங்களுக்கும் தேவை. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன ஆர்டர் பண்ணீங்க? நான் தோசை ஆர்டர் பண்ணேன். ஓகே, அப்போ இது என்னோட பிளேட்டு தானே. இதில் பாதி இட்லி காணும் அதுக்குள்ளே. தோசை வந்தாலும் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஷேரிங் தானே லைஃபு. பைபாஸ்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் நொலம்பூர்னு இருக்க சின்ன கிராமத்தில் தான் இருக்குது எங்களோட குலதெய்வம் கோயில். கோயிலுக்கு போய் பார்க்கலாம். கோவில் ரொம்ப சின்னது தான், ஆனால் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம். நீங்களும் எல்லோரும் வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை வழிபடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, ஒரு 9 o'clockலாம் நாங்கள் கோயில் ரீச் ஆகிட்டோம். ஆனால் ஊரில் ஒரு பாட்டிமா தவறிட்டாங்க, அதனால் கோயில் திறக்கக்கூடாதுன்னு கோயில் பூசாரி சொல்லிட்டாரு. ஸோ பக்கத்தில் இருக்க மயிலம் முருகர் கோயில், வக்கரகாளியம்மன் கோயிலெலாம் போயிட்டு ஒரு ஈவினிங் போல் 5 o'clock ஆகிடுச்சு, 6 o'clock ஆகிடுச்சு. இனிமேல் தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 by 1 என்னன்றதை காட்டுறேன். பொங்கலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இப்போ ரெடி பண்ண போகிறேன்.
மாலிவாகனரே காரணனால் மருகா கற்பகமே மெய்ப்பொருளே சீரானால் மருகா செல்வ கணபதியே ஒற்றை கொம்போனே உமையவள் மகனே கத்தை சடையணிந்த கங்காதரன் மகனே சங்காயாரே முகவாரணனே கற்றுடைய வாழுமையா முன்னில்லையாக்கு கண்ணடக்கம் முன்னாளே சிலம்பு முத்தாளே தந்தை ஒழுக்கம் முன்னடக்கம் இல்லையாக்கு செல்வ கணபதி உன் பாதம் போற்றி போற்றி சதுர்வேதகாரணி பிரம்மலோகவாரணி சரஸ்வதி நித்தியவாணி சகல உயிர் நாவினில் கவிப்பாடும் சங்கீதவாணி சடாங்கமதில் வல்லுவ குரல்யாகாரி சபமிக்க வந்த குணசாலியும் நீ சங்கரன் சமபந்தியும் கலியுகந்தனில் வந்தவர்ந்து அம்மாடி ஏழு பிள்ளையை என்றவளும் நீ தமிழர்களின் 1000 பேர்களை அம்மாடி வாக்கினால் சுத்தரம் செய்து வைத்து சகலருக்கும் துதிப்பாடு கல்விமழை சர்வமும் தனெழுப்பி சரஸ்வதி சரஸ்வதி தங்கி குழுவிருக்க இது வேளையில் முனைப்பாடு என்னை நாடி அழைக்கின்றேன் ஈசனே சிவகாமி நேசனே என்னை ஏற்ற பிள்ளைவாள் நடராஜ பெருமானே போற்றி போற்றி மானாட மழுவாட மதியாட மங்கை சிவகாமியாட மாதாட நூலாட மறைதிரையாட ஐயா உனக்கு மறைந்ததோர் பிரம்மனும் ஆட வானாட வானரே கூட்டமாட கொஞ்சை முகந்தனாட குந்தலம் இருந்தும் தண்டல ஒளியிடையாட குழந்தை முருகேசனாட ஐயா உனக்கு மறைந்ததோர் பிரம்மனுமாட வானாட வானர கூட்டமாட கொஞ்சை முகந்தனாட குண்டலம் இரண்டும் தண்டல ஒளியிடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு 2 இந்திராதிபதிகளும் காண நுரை தும்பை அரிகட நந்தீஸ்வராட நாட்டிய பெண்களாட முனியாண்டவா 7 ராத்திரம் 8 வருஷம் 5 ராத்திரம் 10 வருஷம் இந்த பாலக நேர்த்திகளை பூர்த்தி செய்து இன்று முதலாய் வந்த இந்த அடியார்களுக்கோ இந்த அடியார் குடும்பங்களை சேர்ந்த சகா குடும்பத்தினருக்கும் நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தையும் கொடுத்து இந்த பாலகம் மனதில் நினைச்சபடி வெற்றி அடையணும். இந்த பாலகம் எத்தொழில் செய்தாவா தொழில் மேலோங்கி அது குடும்பத்தில் சகல சௌபாகியத்தையும் சகல ஐஸ்வர்யமும் எடுப்பாய் என வாழ்வு மகாதேவா. துர்மார்கனை கண்டாலும் நீண்டவாவுக்கு துடித்திடம் ரேகமா முனியாண்டவான் அடியார்களுக்கு சிறிய பிணியகாமல் ஆணடும பெண்ணடும முனியாண்டவா அத்தனையும் நடும